திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆத்மாக்களுக்கு வணக்கம். தியானம் எவ்வாறு நம் விதியை மாற்றுகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். தற்போது நமக்குள்ள தீய பழக்கம் அப்புறம் துன்பத்தை ஏற்படுத்தும் அந்த செயல்களிலிருந்து விடுவிக்க விரும்பினால் தியானம் பண்ணுவதை தவிர உயர்ந்த ஒரு செயல் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் இறைவன் மீது ஆழ்ந்து தியானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் நமக்கு அதிகமான மாற்றங்கள் மூளையில் மற்றும் ஏன் உடல் அளவிலும் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை உணர வேண்டும். மேலும் நாம் தியானம் பண்ணும்போது நானும் என் தெய்வ தந்தையும் ஒன்றே என்று புரிந்து கொண்டு தியானித்தால் நாம் அனைவருமே இறைவனின் குழந்தை என்று உணரலாம். மேலும் இறைவனின் குழந்தை என்று நினைத்து கொண்டே தியானம் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை உணரும் வரை தியானத்தை விடாமல் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் இறைவன் நமது வேண்டுதலுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் பதில் கொடுப்பார். அதாவது தன்னிலை மறந்து தியானம் செய்ய வேண்டும். அந்த நிலையை உணராமல் நான் தியானத்திலிருந்து எழமாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணி இறைவனை உணரும் போது அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் மற்றும் எதிர்காலத்தில் வரப்போகும் கவலைகள் மற்றும் துன்பத்தையும் இறைவன் மாற்றி அமைப்பார். ஸோ நாம் இறைவனை உணர்ந்த பிறகு எதையுமே விதி என்று சொல்ல மாட்டோம், இறைவன் செயல் என்பதை உணர்ந்து சொல்லுவோம். அதே மாதிரி நான் அதிக பாவம் செய்தவன் என்ற எண்ணம் இருந்தாலும் பரவாயில்லை, தியானம் பண்ணுங்கள், எல்லாமே மாறும். தியானத்திற்கு அந்த சக்தி இருக்கிறது. இதை தான் தியானம் உங்கள் விதியை மாற்றுகிறது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் எல்லாமே என் விதி அப்படின்னு சொல்லாமல் இறைவனுடன் ஆழ்ந்து சென்று மாறாத விதியையும் மாற்றுங்கள். அடுத்து நீங்கள் தியானம் பண்ணும்போது இறைவனிடம், இறைவா எனது கடந்த கால கெட்ட செயல்கள் அனைத்தையும் எரித்து விடுங்கள் இறைவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவனின் சக்தி அந்த நேரத்தில் அதை செய்யும். அதைவிட முக்கியமான விஷயம், நாம் ஆண் அல்லது பெண் என்ற வேறுபாட்டை மறந்து வெறும் ஆன்மா, அதாவது இறைவனின் குழந்தை என்று மட்டுமே நினைக்க வேண்டும். அந்த நேரத்தில் இறைவனின் ஒளி நம்மை தூய்மைப்படுத்தும் என்பதை உணர்வோம். சரி, இதற்கு எந்த நேரம் மிகவும் சரி என்று பார்த்தால் காலை வேளை மற்றும் இரவு தூங்குவதற்கு முன்பு உலகமே அமைதி பெறும் நேரத்தில் இறைவனிடம் ஆழ்ந்து தியானம் செய்தால் நமக்கு மாறாது என்ற விதிகளை நம் தந்தை குழந்தைக்காக மாற்றி அமைப்பார். நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்களும் இறைவன் மட்டுமே இருப்பதாக நினைத்து தியானம் பண்ண வேண்டும் மற்றும் சிறிது நேரத்தில் நீங்கள் அந்த பேரொளியில் மூழ்குவதாக நினைத்து தியானம் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், உலகமே பெரிய வெளிச்சமாக தோன்றும். ஸோ இந்த நிலையை தினமும் உணர வேண்டும். அப்போது தான் நமக்கு ஆன்மீகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே போல் தியானத்தில் ஏற்படும் ஒரு வெள்ளை மற்றும் நீல நிறமான ஒளியை பற்றி கொள்ளுங்க. அதிலே ஆழ்ந்து இருந்தால் போதும், மனது அமைதி பெறும். அதுக்கப்புறம் கெட்டது எல்லாமே விலகி நல்லது தேடி வரும். நன்றி நண்பர்களே, இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் விதியை மாற்ற முடியும். இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.